Good morning students. Welcome back to today class. In yesterday class we saw about Bhakti movement and especially 14th and 15th centuries it was spread in North India and so many people spread a Bhakti movement like Ramananda, Mirabai and Vallabhacharya. So these are the people took effort and spread Bhakti movement to across India. And today class we are going to see about Sufism in India. Sufism, and the spelling of Sufism is SUFISM. Sufism in India. And during 10th and 11th centuries, during the region of Delhi Sultans. So the Sufism was spread during 10th and 11th centuries and especially Delhi Sultan period. So எந்த கிங்கோட பீரியடில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா வந்து ஸோ டெல்லி சுல்தான்ஸ் அதாவது முஸ்லீம்ஸ் பீரியடில் தான் வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து தி சூஃபிசம் வாஸ் ஸ்ப்ரெட் இன் இந்தியா and the Sufism adopted many native Indian concept. ஸோ இந்த சூஃபிசம்ல இருந்து நிறைய வந்து இந்தியன் கான்செப்ட்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் அப்படின்னா வந்து லைக் யோகிக் போஸ்டர்ஸ். ஸோ யோகா வந்து கான்செப்ட் அண்ட் வந்து மியூசிக்கு அண்ட் டான்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஸோ இந்த மியூசிக் அண்ட் டான்ஸ் அண்ட் யோகிக் போஸ்டர்ஸு ஸோ ஆல் ஆர் ரிலேட்டட் டு அவர் இந்தியன் கான்செப்ட். And the Sufism was mainly followed both Muslims and Hindus. ஸோ இந்த சூஃபிசம் வந்து யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வந்து ஹிந்துஸும் வந்து ஃபாலோ பண்ணாங்க பிகாஸ் த மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் ரிலேட்டட் டு தி ஹிந்துஸ். ஸோ இந்த டான்ஸஸாக இருக்கலாம் வந்து மியூசிக்காக இருக்கலாம் அது எல்லாமே வந்து ஹிந்து ரிலீஜியன்ஸோட வந்து ஒத்து போனனால வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து ஹிந்துஸ் ஆல்சோ ஃபாலோடு தி Sufisms. Okay, the word Sufi takes its origin from Saf. So what is the meaning அப்படின்னா வந்து இந்த வேர்டு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து ஸோ சஃப்னு ஒரு வேர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சஃப் அப்படின்னா வந்து இதோட மீனிங் அப்படின்னா வந்து உல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து கம்பளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The Sufis or coarse garments made of wool and hence they were called Sufis. ஸோ அந்த சூஃபிசம் அந்த ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணவங்க எல்லாமே வந்துட்டு என்ன மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து வந்துட்டு உல் அதாவது ரொம்ப மொத்தமான வந்துட்டு கம்பளியால் செய்யப்பட்ட ஆடையை தான் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட நேம் வந்து ஸோ தே வேர் கால்டு. அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து சூஃபிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் எஸ்பெஷலி த மிடிவல் பீரியட், எஸ்பெஷலி த மிடிவல் இந்தியா, த சூஃபிஸ் இட்ஸ் டிவைடட் இன்டு 3 மேஜர் ஆர்டர்ஸ். ஸோ இந்த மிடிவல் பீரியடில் வந்து இந்த சூஃபிஸ் வந்து 3 ஆர்டராக வந்து டிவைட் ஆச்சு. ஒன்று வந்து தே வேர் கால்டு சிஷ்டி அண்ட் சுகர்வாடி அண்ட் Firdausi. So these were called 3 major orders of Sufism. So again I am repeating, the Sufism it spread 3 category. மூணா வந்து டிவைட் ஆச்சு இந்த சூஃபிசம். எப்போ அப்படின்னா வந்து மிடிவல் பீரியடில் வந்துட்டு இந்த டெல்லி சுல்தான்ஸோட மிடிவல் அதாவது நடுவில் சென்டரில் தான் வந்து டிவைட் ஆச்சு. ஸோ இது மூணை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து சிஷ்டி அண்ட் சுகர்வர்தி அண்ட் ஃபிர்தௌசி. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ஆர்டர்ஸ் ஆஃப் சூஃபிசம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கபீர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கபீர். ஸோ நேம்லேயே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இவர் வந்துட்டு ஒரு முஸ்லீம் வந்து பர்சன்ஸ் ஆஸ் அ முஸ்லீம். ஸோ இவர் வந்து கேம் ஃப்ரம் முஸ்லீம் ரிலீஜியன், ஒரு முஸ்லீம் ரிலீஜன் தான் வந்திருக்காரு. அண்ட் கபீர் கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வாரணாசி பேஸ்டு செயின்ட் ராமானந்தா. ஸோ இவர் முஸ்லீமாக இருந்தாலுமே வந்துட்டு யாரை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா வந்து வாரணாசியில் இருந்த ராமானந்தா அப்படின்னா வந்து ஹிந்து ரிலீஜியனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முனிவரை வந்து ஃபாலோ பண்ணார். அண்ட் த கபீர் பிலீவ்டு ஹிந்துசம். ஸோ ஹீ ட்ரை டு அக்செப்ட் ஹிந்துஸ் ஐடியாஸ் ஆல்சோ. ஸோ இவர் முஸ்லீமாக இருந்தால் கூட என்ன பண்ணார் அப்படின்னா ஹீ ட்ரை டு ஃபாலோடு ஹிந்து கான்செப்ட் ஆல்சோ. த கபீர் பிலீவ்டு தட் காட் இஸ் ஒன் அண்ட் ஃபார்ம்லெஸ். ஸோ இவரோட கான்செப்ட் என்னவா இருந்தது அப்படின்னா வந்து கடவுள் வந்து ஒருத்தர் தான், அவருக்கு வந்து வடிவம் இல்லை, அவருக்கு உருவம்ன்றது ஒன்று இல்லை அப்படின்றது தான் வந்து இவரோட நம்பிக்கையாக இருந்தது. ஈவன் தோ டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் செக்டர் கிவ் ஹிம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். Nowadays we are
in our Indian country has so many religions, Hindus, Christian, Muslims, Sikhs, so lot of religions are living in our Indian country. So we are God images are different, and God images are different. பட் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து ஸோ டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் பீப்புள் தான் வந்து அது டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து இப்போ நம்ம ஹிந்துஸ் வந்து நம்ம கணபதியை வந்து நம்ம கும்பிடுவோம், அண்ட் வந்து ஸோ சிவனை வந்து கும்பிடுவோம். ஈவன் வந்து த கிறிஸ்டியன் பீப்புள் தே பிலீவ்டு, தே வர்ஷிப்டு ஸோ மாதான் நம்ம சொல்லுவோம், அண்ட் வந்து இயேசு வந்து பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து காட்ஸ் நேம்ஸை வந்து நம்ம தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த முடிய வந்து என்னவா இருந்தது அப்படின்னா காட் வந்து ஒருத்தர் தான். ஸோ அவருக்கு வந்து உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, he opposed discrimination on the basis of religion, caste and wealth. ஸோ இவர் எதெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன்னால் வந்து இப்போ நம்ம ரிலீஜியன் ஒரு சில ரிலீஜியன் தான் ஒரு கோவிலுக்குள்ளே போகணும், ஒரு சில கேஸ்ட் தான் போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஸோ வந்து அப்போஸ் பண்ணார். அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து பண்ணார். ஸோ ஹி அப்போஸ்ட் மெனி டிஸ்கிரிமினேஷன்ஸ் லைக் ரிலீஜியன்ஸ் on the basis of religion, caste and wealth. ஸோ இதெல்லாமே வந்து அவர் கன்சிடர்டே வந்து பண்ணலை. ஸோ இவர் வந்து எதை பிலீவ் பண்ணார் அப்படின்னா வந்து God is one and formless. ஸோ the people வந்து நம்ம பீப்புள் தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் பீப்புள் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லேயும் அண்ட் டிஃப்ரெண்ட் வந்து ஃபார்ம்ஸ்லேயும் வந்து காடை வந்து நம்ம உருவப்படுத்துகிறோம் அப்படின்றதான் வந்து இவரோட பிலீவாக இருந்தது. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லேர்ன் திஸ் டாபிக். தேங்க்யூ.